வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சம் ஃபங்ஷன் பத்தி பார்க்க போறோம். இதுல நம்ம இதுதான் பேசிக் ஃபங்ஷன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸல் ஃபைல்ல மேஜரா நெறைய பேர் யூஸ் பண்றது சம் ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சம் அப்படிங்கிறது என்னன்னா, நத்திங் பட் நம்ம இந்த டேட்டாவ டோட்டல் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப பொதுவா நம்ம எப்படி சம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லா இந்த மாரி பிளஸ் பிளஸ் குடுத்து ஒவ்வொரு செல்லா பண்ணணும் அப்படின்னா, இவ்வளோ நேரம் ஆகுது நமக்கு. இல்லைங்களா? ஒவ்வொரு செல்லா செலக்ட் பண்ணணும். இது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு செல்லா போய் செலக்ட் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ நேரம் இந்த ஒரு 15 லைன் இருக்கிறது டேட்டாலயே நம்ம இவ்வளோ நேரம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்ம ரொம்ப தூரம் இருக்கிற டேட்டாவ தான் நம்ம சம் பண்ணணுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான காரியம். அதனால அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வேணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா தான் சம். பொதுவா ஃபார்முலா எல்லாமே வந்துட்டு, நீங்க இந்த இன்சர்ட் ஃபங்ஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா மவுஸ? இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ஸோ இது மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப எந்த இடத்துல இருந்து நம்பர் எது அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா குடுக்கலாம். இது ஏன் நம்பர் 2 அப்படின்னு காமிக்குது அப்படின்னா, 1க்கு மேற்பட்ட நம்பர் கூட நம்ம குடுக்கலாம். ரேஞ்ச் கூட குடுக்கலாம். எப்படின்னா இந்த மாரி குடுத்துட்டு, கம் அப்புறம் அடுத்து D8 வரை குடுத்துருக்கோம். அடுத்து இத குடுத்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்பர் வந்துட்டு இங்க கீழ கேக்குது. ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் தேவைப்படலாம் அப்படிங்கிறதுனால. இப்படி ஓகே குடுத்தீங்கனாலே வரும். இத விட ஈஸியான மெத்தட் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா நானு, டைரக்ட்டா நீங்க ஃபார்முலாவை செல்லுல எழுதுறது தான். ஏன்னா இங்க போய் கிளிக் பண்ணி வர்றது ரொம்ப சிரமமானது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்ணணும்னா, கீபோர்டு, ஷார்ட்கட் கீஸு, டைப்பிங் அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஈக்குவல் டூ சம் அப்படிங்கிற ஃபார்முலாவ குடுக்குறேன். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இப்ப என்னன்னா, நீங்க இது 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 தனித்தனியா குடுக்கலாம். ஸோ இப்படி தனித்தனியா எப்ப குடுக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இது இங்க 1 இங்க 1 அப்படி குடுக்கலாம். இந்த மாரி குடுக்கும்போது, இந்த மாரி வரும். இதுவே உங்களுக்கு இப்படி தனித்தனியா குடுத்துக்கலாம். ஆனா, சம்மோட முக்கியமான ஃபங்ஷனே நீங்க வந்து எப்படின்னா, மொத்தமா செலக்ட் பண்ணி இந்த D2ல இருந்து D15 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூவ நீங்க உங்களுக்கு சம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ சம் ஓப்பன் த பிராக்கெட் குள்ள இந்த ரேஞ்ச செலக்ட் பண்ணி குடுத்தோம்னா, இங்க சம் பண்ணி குடுக்கும். இப்ப உங்களுக்கு என்னன்னா, இன்னொரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப ஒரு இது மட்டும் இந்த கிரைட்டீரியா இது வரைக்கும் மட்டும் சம் பண்ணு. அதுக்கப்புறம் இத மட்டும் சம் பண்ணு. இடையில இருக்கிற சம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே மாரி ஈக்குவல் டூ சம் இந்த ரேஞ்ச மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, காமா இந்த மாரி மல்டிபிள் ரேஞ்சஸ் கூட உங்களால குடுக்க முடியும். இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்? மல்டிபிள் ரேஞ்ச் பார்த்தோம். மல்டிபிள் சிங்கிள் செல்ல கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் மொத்தமா இத பத்தி பார்த்தோம். இப்ப இதுவே நீங்க இங்க குடுத்து ஃபார்முலா டைப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாரி ஒரு செல் இருக்கு அப்படின்னா, நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, இங்க இந்த மாரி ஆல்ட் ஈக்குவல் டூ ஆல்ட் ஈக்குவல் டூன்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். ஃபார்முலாவே உங்களுக்கு வந்துரும். இது ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம இந்த மாரி இருக்கிறதுக்கு ஆல்ட் ஈக்குவல் டூ குடுத்தோம். அதுவே நீங்க வந்துட்டு இந்த மாரி ஒரு டேட்டா இருக்கு. இந்த மாரி ஒரு டேட்டா இருக்கு. இத வந்துட்டு இங்கேயும் சம் பண்ணணும். இப்ப நான் பொதுவா அந்த மாரி ஆல்ட் ஈக்குவல் டூ இந்த மாரி ஒவ்வொன்னா குடுத்து, இப்ப கீழ வரைக்கும் இழுத்து விடணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப இதுக்கு ஆல்ட் ஈக்குவல் டூ குடுத்துட்டு, இப்படி குடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதே வந்துட்டு வெறுமனே இப்படி மொத்தமா எதுவுமே தேவையில்ல. இந்த மொத்தத்தையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணிட்டு, ஆல்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முலா வந்துரும். சம் ஃபார்முலா. பார்த்தீங்கன்னா தெரியும். டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சம் ஃபார்முலா இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் எக்ஸ் லுக்கப், வி லுக்கப் பத்தி போட்டிருக்கோம். அதையும் நீங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது. நன்றி. வணக்கம்.